எனக்கு ஒரு கிஃப்ட் எனக்கு வர வழியில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதை நான் மேடையில் பிரிக்கலான்னு ஆசைப்படுறேன். ஒரே நிமிஷம். அதை பிரித்து கொடுங்கண்ணா, அதை பிரித்து கொடுங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு பொதுமக்களாக என்கிட்ட இதை கொடுத்தாங்க. நீ இன்னைக்கு சாயங்காலம் பொதுக்கூட்டம் பேசும்போது அதை பிரித்து பார்த்து அதில் இருக்க விஷயத்தை எடுத்து சொல்லுமான்னு சொன்னாங்க. கள்ளக்குறிச்சி மாடல், திராவிட மாடலை தான் எனக்கு ஒரு மாடலா செஞ்சு கொடுத்துருக்காங்க. திராவிட மாடலை இந்த தமிழக மக்கள் எனக்கு ஒரு மாடலாக செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அதை இப்பொழுது உங்கள் முன்னாடி இதுதான் திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடல். இந்த கருமத்தை வச்சு தானே நீங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. தி திராவிடியன் மாடல், தமிழ்நாடு குறுக்கு சந்து, பின்கோடு முட்டை 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 முட்டை. ஃப்ரம் கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி டு கருணாநிதியின் செல்லக்குட்டி. இதுதான் உங்க அரசு, இதுதான் உங்க அரசு. நான் உறுதி அளிக்கிறேன், இந்த விக்கிரவாண்டி மக்களே, இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட மக்களே, என்னால பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது, என்னால தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பும் பட்சத்தில் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரே ஒரு டாஸ்மார்க் கூடாம நான் எடுத்து தூக்கி வீசனா இல்லையான்னு பாரு. அநாகரிகமா இருக்கும். அதை போட்டு நான் மேடையில உடைச்சா அவ்வளவு கோபம் வருது. ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கம்மா, ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுறேன். ஒன்னால எப்படி முடியும்னு கேட்காதீங்க. உங்களை கூட்டிட்டு போய் நான் அதை செஞ்சு காட்டுவேன். டாஸ்மார்க் முன்னாடி போய் உட்காருவேன். தாலி அறுத்தவங்க எல்லாம் என் பின்னாடி வந்து உட்காருவாங்க. இளம் விதவைகள்லாம் என் முன்னாடி வந்து உட்காருவாங்க. நடுவுல நான் இருப்பேன். அதுல கடையை உடைக்கிறதே ஒரு விதவையா தான் இருக்கும். அப்ப அடங்கும் அவளுடைய மனக்குமுறல். எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே, இதுக்கு மேலையும் எளிமையா உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இங்க இருக்க கொசப்பாளையம், கொசப்பாளையம் தான் என்னுடைய சொந்த ஊரு. அங்கிருந்து வந்த பெண் தான், உங்கள் ரத்தம் தான், உங்கள் வீட்டு பெண் தான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன். ஒரு எளிய மகளை தேர்ந்தெடுங்க, ஒரு தமிழ் மகளை தேர்ந்தெடுங்க, ஒரு படிச்சவங்களை தேர்ந்தெடுங்க, ஒரு குற்ற பின்னணி இல்லாதவங்களை தேர்ந்தெடுங்க. எங்ககிட்ட ஒண்ணுதாம்மா இல்ல, ஒண்ணுதான் இல்ல, காசு இல்ல. அங்க தோத்து போறோம். ஆனா அது தோல்வி அல்ல. என்னுடைய அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி பேசினாங்க பாரு, மக்களிடம் நீ எத்தனையோ முறை தோர்த்து விட்டாய், அற்ப தேர்தலில் மட்டும் தானடா நீ வெற்றி பெறுகிறாய் என்று. அதுதான் நடக்குது. அற்ப தேர்தல்ல மட்டும்தான் நீங்க வெற்றி பெறுறீங்களே தவிர இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஜார்ஜ் கோட்டையில ஏறுவார். அது மிக விரைவில் நடக்க வேண்டுமானால் இந்த 24 எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள். அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் கேட்கிறேன் ஒரு வாய்ப்பு. அந்த நம்பிக்கை வரும் பட்சத்தில் மொத்தமும் 234-26 எங்களது கைவசப்படும். எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே, எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை வந்துவிட்டது. இன்றோடு ஒரு வாரத்திற்கு மேலாக நாங்கள் பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டோம். எதிர்கட்சியினர் நேரடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. இப்ப கூட திமுக கரவேட்டி கட்டினவர் நேரடியா எங்க அண்ணன்ட்ட பணிவா கையை கொடுத்துட்டு போறாரு. அதனால எங்களால திட்ட கூட முடியல. அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு. காசு கொடுக்கறாங்கன்னு வேலை செய்யறாங்களே தவிர உணர்வு எல்லாம் இங்கே தான் இருக்கு. அதனால அவங்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்றி தருவீர்கள். இந்த எளிய மகளை, உங்கள் வீட்டு பிள்ளையை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.